வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது ஜோதிடமித்ரன் சங்கர நாராயணன். இந்த பதிவுல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி திக்பலம் அடைந்து நிற்கின்ற பொழுது அந்த ஜாதகத்திற்கு எந்த மாதிரியான பலன்கள் அந்த தனாதிபதி கொடுப்பார், அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதல்ல பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி திக்பலம்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜோதிட சாஸ்திரத்துல ஒவ்வொரு கிரகத்திற்கும் இந்த வலிமை கணக்கின்றதுல பலவிதமான கணக்குகள் இருக்கு. அதுல ஒன்றுதான் திக்பலம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்பது மாதிரி ஒரு கிரகம் திக்பலம் அடைகின்றது என்றால் அந்த கிரகம் வலுவானதாக கருதப்படுகிறது. இந்த திக்பலம் ஆங்கிலத்துல டைரக்ஷனல் ஸ்ட்ரெங்த் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் மற்றும் குரு லக்னத்தில் நிற்கின்ற பொழுது திக்பலம் அடைகிறார்கள். அதே மாதிரி சந்திரன் மற்றும் சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது திக்பலம் அடைகிறார்கள். சூரியன் மற்றும் செவ்வாய் 10ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது திக்பலம் அடைகிறார்கள். சனி 7ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது திக்பலம் அடைகிறார்கள். இந்த திக்பலம் அடைகின்ற கிரகங்கள் வலிமையான கிரகமாக கருதப்படுகிறது. மேலும் இவர்கள் நல்ல ஆதிபத்தியம் பெற்று நல்ல நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் அவரது தசாபுத்தி காலங்களில் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டுள்ளார்கள். இப்போ தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் குருவாக இருந்து லக்னத்தில் நிற்கின்ற பொழுது அந்த தனாதிபதி திக்பலம் அடைகிறார். இப்படி குரு லக்னத்துல நின்று திக்பலம் அடைகின்ற பொழுது அந்த குருவே தனாதிபதியாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு யோக ஜாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த குருவுடைய தசாபுத்தி காலங்கள்ல இந்த ஜாதகருக்கு அபரிவிதமான தன பிராப்தி கண்டிப்பாக கிட்டும். அதே போன்று பல விதமான சாஸ்திர விஷயங்களை கற்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி புதனாகி அந்த புதனாக பெற்றவர் லக்னத்தில் நிற்கின்ற பொழுது அந்த புதன் திக்பலம் அடைகிறார். அதாவது அந்த தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் திக்பலம் அடைகிறார். இவ்வாறு இந்த புதன் திக்பலம் அடைகின்ற பொழுது அந்த ஜாதகர் யோக ஜாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த புதன் தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு அபரிவிதமான தனச்சேர்க்கை, பொன் சேர்க்கை, பொருள் சேர்க்கை, அதே போன்று நிறைவான கல்வி, பலவிதமான கல்விகளை கற்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் மற்றும் சுக்கிரன் இரண்டாம் அதிபதியாகி அந்த சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது சந்திரன் மற்றும் சுக்கிரன் திக்பலம் அடைகிறார்கள். இவ்வாறு சந்திரன் மற்றும் சுக்கிரன் திக்பலம் அடைந்து அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து அவர்கள் யோக ஜாதகம் பெற்ற அமைப்பாக இருக்கில் இந்த சந்திரன் மற்றும் சுக்கிரன் அவர்களுடைய தசாபுத்தி காலங்களில் இந்த ஜாதகருக்கு அபரிவிதமான செல்வ சேர்க்கை உண்டு. மேலும் இந்த ஜாதகர் இந்த சந்திரன் மற்றும் சுக்கிரன் தசாபுத்தி காலங்களில் எந்த விதமான ஒரு நல்ல காரியம் செய்ய தொடங்கினாலும் அது பல தலைமுறைகளுக்கு அது சென்று சேரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி சனியாகி அந்த சனியாக பெற்றவர் 7ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது அவர் திக்பலம் அடைகிறார். இவ்வாறு 7ஆம் பாவத்தில் நிற்கின்ற தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியானவர் அந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்து யோக அமைப்பு பெற்ற ஜாதகமாக இருந்தால் சனி தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு அபரிவிதமான செல்வ சேர்க்கை அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, தனது நட்பு வட்டம் மூலமாக வரும், அல்லது வெளிநாட்டு சார்ந்த தொடர்புகள் மூலமாக, தனது தொழில் மூலமாக அபரிவிதமான தனம் வருவதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று ஒரு ஜாதகத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இரண்டாம் அதிபதியாகி அந்த இரண்டு கிரகங்களும் அந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் நிற்கின்ற பொழுது அந்த சூரியன் மற்றும் செவ்வாய் திக்பலம் அடைகிறார்கள். இவ்வாறு திக்பலம் அடைகின்ற சூரியன் மற்றும் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து அந்த ஜாதகத்தில் யோக அமைப்பு இருக்குமாயின் அந்த ஜாதகர் சூரியன் மற்றும் செவ்வாய் தசாபுத்தி காலங்களில் உத்தியோகத்தில் மேன்மை அடைந்து தனது தொழில் மூலமாக, தனது உத்தியோகத்தின் மூலமாக தனப்பிராப்தி அடைவதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. என்னை பின்தொடர்ந்து வருவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.